இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம இன்றைக்கி ஃபுல் டே இன்றைக்கி தங்கி என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த இடம் பார்த்தோம்னா மாங்குரோஸ் காடுகள். தமிழ்நாட்டில் இன்னும் அரசாங்கத்தில் ஒரு முழுமையாக கண்டறிய முடியாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த இடத்துக்கு இந்த இடத்துல தினமும் பழக்கப்பட்ட நம்ம தொடர்ந்து இந்த ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இவர் பேர் ஆனந்தராஜ், அவங்க பேர் விஸ்வநாதன். இவங்க 2 பேரும் தான் எங்களை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்க. அந்த இடம் ஒரு அமேசிங்கான ஒரு அற்புதமான ஒரு இடம். நிறைய பறவைகள், அதாவது சின்ன வேடந்தாங்கல்னு சொல்லலாம், அது மாதிரியான ஒரு அற்புதமான பறவைகள்லாம் இருக்குது. தனியாக போனோம்னா கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு வழி தெரியாமல் திசை மாறி போயிடுவோம். அந்த அளவுக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப விரிவான ஒரு ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டு தான் பிச்சைவாரம் காடுன்னு சொல்லக்கூடிய அந்த காடு வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு தான் இந்த ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். மறக்காமல் ஃபயர் அப் ரூட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ஃபயர் அப் ரூட் சேனலுக்கு எப்பொழுதும் தேவை. உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் வந்து சேனல் மூலயமா கொடுக்குற தயாராக இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ அந்த பட்டில் ஒரு கேமரா ஃப்ரெண்டில் உட்காரு போ. அப்படியே காட்டி தம்பி, அப்படியே ஏரியா ஃபுல்லாக 2 சைடும் கவர் ஆகணும். கவர் ஆகும் தெரியும். இடையில ஒரு காவா அப்படியே ஸ்லோ பண்ணி போயிடு. கீழே வேணா உட்காந்துக்குப்பா, கீழே உட்காந்துட்டு இல்லை இப்படி ஆடாமல் இருக்கும். அதுக்கு தான் எங்களை கவர் பண்ணி சேர்த்து எடுக்கணும். பேர் காட்டு எடுக்கணும். அதுக்கு தான் அவனை மேலே நீ பின்னாடி போய்ட்டு தம்பி, நீ பின்னாடி போய் நீங்க வாப்பா. கேமரா ஆட்டாம அப்படியே தெரியுறாங்களா? தெரியுறாங்க. ஓரத்தெல்லாம் நாங்கள் கரெக்டாக இவ்வளோ தானே போனோம். ஆமாம் இவ்வளோ அப்படியே நீங்கள் கேமரா மட்டும் லொக்கேஷன் பார்த்துக்கங்க. இல்லை, இதில் வந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் இதில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் காட்டுறோம் வாங்க. எல்லா பறவைகளும் இருக்குல்ல, எடுத்து வாங்க காட்டுறோம். நம்ம போகிற பெரிய மலை தீவில் தான் இருக்கு. இப்போ அது மயில்லாம் வந்து இப்போ அதிகபட்சமாக அப்படியே கிராமத்து சைட்லாம் வர ஆரம்பிச்சு. கோயிலில் போய் எடுக்கலாம். கோயில் அந்த ஐயா கோயிலுங்கிற இப்போ ஒரு பிரபலமான ஒரு கோயில், ஒரு ஐயா கோயில் ஒன்று இருக்குது, கோட்டை கோயிலுங்கிற ஊரில் இல்லையா? அந்த கோயிலுக்கு தான் காட்ட போகிறோம். இந்த காட்டுல நரி இருக்குல்ல, ராத்திரில நரி இருக்குல்ல, சத்தம் வருது இல்ல. நீங்க விடிய கிளம்புற வந்தீங்கன்னா காட்டுவேன். நான் விடிய கிளம்புற தான் வரணும் இருக்கு. நான் தெரிஞ்சுட்டு வர முடியாது. பகல்ல வந்தா நிறைய பார்க்க முடியல, ராத்திரில வந்து நம்மள கண்டா ஓடிடுமா? அது ஓடாதுமா. லைட் அடிச்சு காட்டுவோம். லைட் அடிச்சு காட்டினாலும் பார்க்கலாம். பகல்ல பார்க்கலாம். மேலே ஏறி கீழே இல்ல பட்ல உட்காரு. இல்ல பட்ல உட்காரா செட் ஆகாது. தண்ணி வந்து இப்போ காட்டணும். அது ஒன்றும் தெரியும். ஃபாரஸ்ட் தான் பக்கா காணி. அப்படியா? நடுப்புல ஏஞ்சி பட்டியில் உட்காரு. வெப்ப ஏஞ்சி உட்காரு. இப்போ தெரியும் பாரு. இப்போ சூப்பராக தெரியும். இந்த ஓடை வந்து இந்த ஐயா கோயிலுக்காக பயன்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஓடை இல்லைம்மா அதுங்க. ஆமாம், அப்பலேருந்து சாப்பிடுது. கோட்டை வாய்க்காங்கிற வாய்க்கால் அது. ஓஹோ, கோட்டை வாய்க்காங்கிறது அப்படியே போகுது. அது வாய்க்கா கிடையாது. இப்போ இது வந்து அப்போ இதுதான் கோட்டை வாய்க்காங்கிறது இல்லையா? அந்த பறவை எடுப்பா. அது என்ன காக்காவாது? இந்த பாருங்க, இது உள்ளேயும் போகிறதுக்கு அந்த அணகொண்டா மாரி உள்ளே போகிற அந்த இடம்லாம் இருக்குது உள்ளார. ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதால உள்ளே போக முடியாது. நல்ல முறையான கயிறு கரைச்சி விட்டது. இந்த கயிற்றுல தான் மிகப்பெரிய ஒரு மீனை நம்ம பிடிக்க போகிறோம். இது குறைஞ்சது கிட்ட இது ஒரு 5 அடி 4 அடி ஆழம் இருக்கும் இருக்குதுல்ல, இருக்கும். அப்புறம் 6 அடி அதான் இல்லையே. தாவு என்பது 6 அடிங்க. இது இப்போ 6 அடிங்க வந்து ஆழம். இது வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு வழி. இது உங்களுக்கு குடிமக்கள் ஐயாவால் படைக்கப்பட்டு தான் நினைக்கிறேன். சரி, இதான் ஒரு நேரத்தில் முளைக்கட்டை விளைஞ்ச இடங்க. நெல் விளைஞ்ச இடம், முளைக்கட்டை விளைஞ்ச இடம். இதெல்லாம் எவ்வளோ நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குதுங்க.
அதனால தெல்ல இது வந்து பால் தெளிக்கிறது கிடையாது. இது பால் தெளிக்காது. இதில் வராது. அது இன்னொன்று இருக்குது பாருங்க. நான் ஒரு ட்ரிப்பு நைட்டு அந்த மட்டி கிழிஞ்சி அல்ற இதில் நைட்டு அதை போட்டு ஒடிச்சிட்டான். தில்ல சொற்பனை காடு. இந்த காடு தான் சொற்பனை. சொற்பனை அது சொற்பனை. எவ்வளோ ஒரு பாந்தமாக அழகாக கிளம்புது பாருங்க. சூப்பராக கிளம்புது பாருங்க. இந்த ஓடைக்கும் அதுக்கும் பார்க்கறதுக்கு பிரகாசமாக இருக்குது. வெளிநாட்டு பறவைகள்லாம் இதில் வந்து தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அருமையாக இருக்குது. தண்ணி அதிகமாக ஓதம் வர நேரத்தில் போகணும். நம்ம என்ன 1 கிலோமீட்டர் மாமா, இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரா? இதே ஒரு ஓடை போகுது. இது எங்கே போகுது? இது வந்து சென்ட்ரு ஓடைங்க மாமா, பாருங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்காக வச்ச காடு. இது அதை கவரேஜ் பண்ணுங்க. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்காக கட் பண்ணுது. அது ஆமாம், ஃபாரஸ்ட் வாய்க்கா. இது வந்து இது வந்து அரசாங்கத்திலேயே வந்து இந்த ஃபாரஸ்ட் டெவலப் ஆகிறதுக்காக உள்ள நீர் போகணுங்கிறதுக்காக இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. பாருங்க, இந்த பறவை எடுப்பா. பாருங்க, அந்த பறவைலாம் போது பாருங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய பறவைகள், அதாவது வெளிநாட்டு பறவைகள் வந்து நிறைய வந்து இங்கே வந்து தஞ்சம் அடையுது. எல்லாம் பெரிய பெரிய பறவைகள்னா வித்தியாசமான பறவைகள். அந்த மாதிரி பறவைகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குது. அதுமாரியான பறவைகள்லாம் இங்கே வந்து ஒவ்வொரு பீரியடும் இங்கே வந்து தங்கி அது இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகுது. அந்த இடங்கள தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் அந்த மலை மாதிரி உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்னு நம்ம வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போகலை. அங்கே போனோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய மலை குகை மாரியே இருக்கும். ஃபாரஸ்ட்டே வந்து குகை மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். தெரியுது பாருங்கள். அது அங்கே ஒரு போட்டு ஒன்று தெரியுதா? அங்கே பெரிய மரம்லாம் இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து கோட்டைமேடுங்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு தனி தீவு. கொள்ளிடம் ஒன்றியத்தில் இது வந்து ஒரு தனி தீவு. எந்த ஒரு பஸ்ஸு போக்குவரத்து இல்லைங்கிறதுனால தான் இங்கே உள்ள மக்கள், இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாமே வந்து வெளியேறி பஸ்ஸு போக்குவரத்து உள்ள இடங்களுக்கு மாறிட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள கோயில் வந்து இன்னும் இருக்குது அந்த இடத்துல. அது கோட்டை ஐயான்னு சொல்லுவாங்க. கோட்டை முனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம். ஒவ்வொரு ஆண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து 80 கெடாக்களை வந்து இந்த இடத்துல வெட்டி அங்கே வாழ்ந்த அந்த மக்கள் அந்த ஒரு நாள் மட்டும் இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு விழாவை கொண்டாடிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. அந்த இடத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆலயம், அந்த இடம் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம செப்பல் போட்டுங்க. செப்பல் வேண்டாம், கோயிலுக்கு தானே போகிறோம். கோயிலுக்கு தான் போகிறோம். முள்ளு இருக்குமாம்மா, அங்கே கை விட்டுருவோம். வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முள்ளு நிறையா இருக்கும். செப்பல் வேணும். இல்லை முள்ளு இருக்கும். பார்த்து பொறுமையாக இருக்கும். பார்த்து வாங்க. நீங்கள் இல்லை நீங்கள் வாங்க, ஏஞ்சி வாங்க. ஆமாம், பார்த்து பார்த்து காலை வைங்க. இதுதான் ஆளின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கிடக்கும். இது காலில் பட்டுச்சுன்னா உங்களை வந்து கை காலெல்லாம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலை வெட்டிடும். கத்தியில் வெட்ட மாதிரி இருக்கும். இதுதான் ஆளின்னு சொல்லுவாங்க. இது உள்ளது இருக்குது பாருங்க. இது மூடி இருக்கு இல்லையா? இந்த மூடி இருக்குது பாருங்க. இதை உடச்சி வெளில எடுத்தோம்னா உள்ளார வந்து கறி இருக்கும். அதான் மட்டின்னு சொல்லுவாங்க, சிப்பின்னு சொல்லுவாங்க. இது சிப்பிலே இது ஒரு வகை. இது அதனால் பார்த்து வாங்க. என்ன அது? இந்த கோவில் அருமையாக இருக்குது. மாறி கட் பண்ணிக்க. மாறி இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இது மாரியம்மனா? காளியம்மன். இது வந்து காளியம்மன் கோயில். மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அவங்க. காளியம்மன் கோயில் இந்த பகுதியில் தான் வந்து ஒரு 200 கிராமங்கள், ஏதோ 200 வீடுகள் இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த வீடுகள் எல்லாமே இல்லை, எல்லாமே வெளியூர் போயிட்டாங்க. அந்த இடம் மட்டும் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே கோயிலில் பூஜை பண்ணி விசேஷமாக கொண்டாடுவாங்க. அன்றைக்கி தான் கிடா வெட்டுறதுனால வாங்க அந்த கிடா வெட்டுற இடத்துக்கு நம்ம போகலாம்.
மேடம் அப்படி இதான் கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் தான் இங்கே உள்ள பகுதியில் அன்னைக்கு இருந்து எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாமே இந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய ஆசிரியர்களில் வந்து தோணி வழியே தான் வரணும். அதனால் இங்கே வந்தாலே வந்து எப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. கடைசி கட்டமாக ஒரே ஒரு பையன் மட்டும் இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பையனும் அதுக்கப்புறம் மாறி வந்தனால இந்த ஸ்கூலை அதோட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே உள்ள மக்களும் வந்து போக்குவரத்து வசதி இல்லாமல் வெளியூருக்கு போயிட்டு தங்கிட்டாங்க. இங்கே எந்த வீடுகளுமே இல்லை. இப்போ இங்கே இருக்கிறது இந்த ஆலயம், இந்த ஸ்கூலு, இன்னும் ஒரு கோட்டை முனீஸ்வரர் சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது. இது 3 மட்டும் தான் நிரந்தரமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இங்கே வந்து அவங்க வந்து விசேஷங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம கோட்டையை போய் பார்க்கலாம். கோட்டை முனீஸ்வரருங்கிற ஒரு ஆலயம். இங்கே சிலைகள்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து வெறும் சூளம் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, சூளத்தை நல்லா கிட்ட கவனிச்சுக்காங்க. நல்லா பாருங்க, இந்த சூளம் மட்டும்தான் அங்கே இருக்கும். நல்லா பாருங்க, சூளம் மட்டும்தான் இருக்குது. சிலைகள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இது. கோட்டை முனீஸ்வரர் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய பெயர். இங்கே ஒரு 200 கிராமங்கள் இருந்தாங்க. அரசர்கள் இருந்த ஒரு இடம் இது. அதான் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கோட்டை, ராஜா வாழ்ந்த ஒரு கோட்டை இருக்குது. இந்த ஊரில் இருந்து தரங்கம்பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரைக்கும் சுரங்கப்பாதை இருந்ததாக வந்து பொதுமக்கள் வந்து இங்கே வாழ்ந்தவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய விஷயமும் ஆராய்ச்சிகளில் வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பச்சிலைக்கு பேர் என்னங்க? பச்சிலை. ஆனால் இந்த பச்சையில் ஒரு மகத்துவம் உண்டு. ஏன்னா எங்கள் கிராம மக்கள் வந்து இந்த பச்சிலை தான் பாருங்க. இந்த பச்சையில் வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை இல்லாதவங்க ஒரு சார்ந்த அளவுக்கு வந்து இதை வந்து அரைச்சி பசும்பாலில், அதாவது பெண்கள் வந்து பசும்பாலில் 5ஆம் நாள் வந்து காலையிலே வெறும் வயிற்றில் வந்து இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தை வந்து தொடர்ந்தா தங்காதவங்களுக்கு இந்த பச்சையிலையை வந்து உள்ளுக்கு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இந்த இடத்துல இருக்குது. இன்னும் அழியாமல் இருக்குது. பார்த்துங்க, இந்த மரங்கள் வந்து பல வருடங்களாகி இன்னும் இந்த பச்சையில் வந்து அந்த பசுமையோடு இருக்குது. இன்னும் அந்த அழிவுங்கிறதே இல்லை. அப்படியே காட்டுங்க. வாங்க. இப்போ நம்ம வந்து கோயிலை பார்த்தாச்சு. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து அடுத்தது இங்கே வாழ்ந்த மக்களுடைய இடம்லாம் எப்படி இருக்குது, அந்த தடம்லாம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம பார்க்க போகலாம். வாங்க. கட் பண்ணி எடுத்துக்கோப்பா. கட் பண்ணிக்கிட்டோம். பாருங்க, இந்த வீடெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்போ உள்ள வாழ்ந்த வீடு. இதெல்லாம் இங்கே எல்லாமே வந்து வீடு இடிஞ்சு போயிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணா, அப்போ உள்ள கல் தேவருங்க. இப்போ அறுக்கிற செங்கல் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ஹைட்டு இருக்கும். இது வந்து பழங்காலத்து கல் அறுக்கிற முறை இந்த சைஸில் தான் இருக்கும். அது செவருலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அகலத்தில் இருக்கும். செவரு ராஜகோட்டையில் உள்ள மாதிரி இவ்வளோ செவர்கள் இருக்கும். இதான் பழங்காலத்து கல் அது. வாங்க, நம்ம அடுத்த வீடுகள்லாம் இடிஞ்ச வீடுகள்லாம் காமிக்கிற பாருங்க. பார்த்துட்டு அப்படியே சொல்லுங்க. இந்த செவருலாம் பாருங்க, பழங்காலத்து செவர்கள்லாம் எந்த மெத்தடில் அடிக்கிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணப்போ புதுசாக இப்போ உள்ள முறை கல் மேலே சேர்த்து வச்சுருக்குறாங்க. ஆனால் பழங்காலத்து கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து கனம் வந்து கம்மியாக இருக்கும்.
இடையில வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இது புது மெத்தடில் கட்டின வீடு. அதில் தான் ஓடுலாம் வந்து புது மாடலில் இருக்கும். இந்த வீடு புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டின வீடு இதெல்லாம். இங்கே இவ்வளோ தான் நம்ம இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தோம்னா காட்டுக்குள்ளே வந்து இந்த வீடுகள்லாம் வந்து புதஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நிறைய கிராமங்களில் இங்கே வந்து ஒரு 200 குடும்பங்கள் இருந்த இடம் தான் இது. இப்போ நம்ம அடுத்த இடம் வந்து அந்த ஃபாரஸ்ட் காடு. இந்த ஃபாரஸ்ட் மாங்குரோஸ் பெரிய காடு. அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பறவைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம். வாங்க அதை நம்ம பார்க்கலாம். வாங்க பின்னாடி போகலாம். ஓட்டமேடு நம்ம வந்து இந்த காளியம்மன் பார்த்ததுக்கு, அந்த முனீஸ்வரன் ஓட்ட முனீஸ்வரன் பார்த்ததுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலை இந்த டைம் பார்த்தது மிகப்பெரிய. இந்த கோயில் கடை வெட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்க. எப்படி இருக்கும் சாப்பிட? அவ்வளோ அருமையாக இருக்கும்.